இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் 5:30 பிரிஸ்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன குடிச்சிட்ருக்காங்கன்னா 2 பேரும் நீராரம் தான் கரலும் கொடுத்துருக்கேன். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தோம்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்ருக்காங்க. நீராரம்னா என்னென்னா முந்தின நாளே கொஞ்சமாக வந்துட்டு சாதத்தை வந்துட்டு ஊற போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது கூட வந்து பார்த்தோம்னா வீட்டில் ஊற்றின தயிரை வந்துட்டு நல்லா கரைச்சி கொடுத்துருவேன். ஸோ 3 பேருமே எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருவோம். இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால சரவணா வந்துட்டு மட்டன் வாங்க கடைக்கு கிளம்பிட்டாரு. மட்டனும் கூடவே வாங்கிட்டு வந்துட்டார். மட்டனோட சேர்த்து வந்து பார்த்தோம்னா கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் கையோட வாங்கிட்டு வந்திருந்தார். நான் வந்து கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்தோன்னா நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கையோட எடுத்து வச்சிட்டேன். வாங்கிட்டு வந்த மட்டனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மட்டன் தாளிக்கிறதுக்கு குக்கரை வந்துட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டனு, தக்காளி, கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலரி விட்டுட்டேன். மட்டன் வந்துட்டு நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் வந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 7 விசில் விட்டோம்னா நல்லா வந்து மட்டன் சாஃப்டாக வெந்து வந்துடும். அது கூடவே வந்து பார்த்தோம்னா பால் வந்துட்டு வந்துருச்சு. சரவணா பால் எடுத்துகிட்டு எப்படி வர்றாருன்னு பாருங்கள். கிச்சனை வந்து கொடுத்துட்டு அவரும் வேலைக்கு வந்துட்டு கிளம்பிட்டார். ஸோ எனக்கும் பாப்பாவுக்கும் தான் பால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆற்றிருக்கேன். பாப்பாவுக்கு பூஸ்ட்டும் எனக்கு காஃபி 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு பிரியாணி செய்ய கிச்சனுக்கு வந்துட்டேன். எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வணங்கி வந்தோன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டேன். கட் பண்ணி வச்சது தக்காளி போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வணக்கி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டேன். பிரியாணி மசாலா வந்து பார்த்தோம்னா 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா வணங்கி வந்தோன்னே புதினா, கொத்தமல்லி நல்லா அலாசி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். வேக வச்சுருந்த மட்டன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1.5 கப் எடுத்திருந்தேன். 3 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு அரிசி நல்லா வெந்து வந்தோன்னு பார்த்தோம்னா நான் வந்துட்டு குக்கரை வந்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வந்துட்டு விட்டுருவேன். விசில் வர அளவுக்கு விட மாட்டேன். அப்படி வந்து வச்சோம்னா நல்லா பிரியாணி இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா உதிர ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளேட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பிரியாணியோட என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டை தான் வந்து பார்த்தோன்னா பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து பிளேட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன் வந்து பிளேட்டில் 2 முட்டை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒன்று, அச்சுக்கு ஒன்று. ஸோ 2 பேத்துக்கும் ஆட் பண்ணிட்டேன். கூடவே ஆனியன் ரைத்தாவையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பாப்பாவை கூப்பிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். பாப்பாவும் வந்தால். ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு கூப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சண்டே இப்படி தான் போயிடுச்சு.